கச்சதீவு மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தையுமே தமிழ்நாட்டிற்கு கொடுங்கள். நாடாளுமன்றத்தில் அர்ச்சுனா எம்பி ஆவேசம். ஜூலை 1க்குள் முன்பள்ளிகளை பதிவு செய்தல் கட்டாயம். அரசு திரைசேரியில் 1 கோடி மாயம். அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். தி சத்தநாயக்க குற்றச்சாட்டு. நிதியமைச்சின் செயலாளர் பதவியில் இருப்பது சாதாரண விசாரணைக்கு தடையல்ல. அனில் ஜெயந்த பெர்னாண்டோ. ஊழல்வாதிகள் மீண்டும் எழுச்சி. ஜனாதிபதியின் பொறுமைக்கும் இல்லை. ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர் தெரிவிப்பு. வெலிக்கடை சிறை கைதி உயிரிழப்பு. 3 சிறை காவலர்கள் கைது. பிரஹித் எக்னோல்கோட வழக்கு புதிய நீதிபதிகள் குழு முன்னிலையில் விசாரணை. வாட்ஸ்அப் வீடியோ அழைப்புகள் மூலம் நூதன பணப்பறிப்பு. இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள். 108 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் அமோக வெற்றி. 37 சீன பிரஜைகள் நாடு கடத்தல். ரங்க திசாநாயக்கவின் மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை அறிக்கை ஏற்க முடியாது. உதயகமன் பில. முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் மு.க. ஸ்டாலின். கண்ணீர் விட்டு கதறிய சீமான். வைரல் காணொளி. கச்சதீவு மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தையும் தமிழகத்திற்கு கொடுங்கள். அவர்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கௌரவ சபாநாயகர் அவர்களே, முதலாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய இதயத்தை கவர்ந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இலங்கை தமிழன் அடக்கப்பட்ட தமிழன் என்ற ஒரு தமிழ் குரலாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக கதைக்க வேண்டிய விடயம் இந்த மின்சார தடை. அது வடக்கு மாகாணத்தில் தீவு பகுதிகளில் மின்சாரம் என்பது வழங்கப்படுவது இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அண்மைய தினங்களில் நான் நெடுந்தீவு அல்லது டெல்ஃபிக்கு பயணித்த போது அங்கே பாதிக்கு பாதி மக்களுக்கு மின்சாரம் இல்லை. ஒரு கிழமையில் கிட்டத்தட்ட 7 நாட்களில் 5 நாட்கள் மின்சாரம் இல்லை. ஸோ இந்த தீவு பகுதிகளில் நீங்கள் கச்சதீவை விஜய் கேட்டிருக்கிறார் என்பதற்காக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜனாதிபதி கச்சதீவை தரமாட்டார் என்று. நாங்கள் சொல்லுறோம், கச்சதீவை மட்டுமில்லை, யாழ்ப்பாணத்தையுமே தமிழகத்துக்கு கொடுக்க சொல்லி தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆகவே எப்போது எங்களுக்கு தீவு பகுதிகளுக்கு மின்சாரம் எப்போது எங்களுக்கு மின்சாரம் தீவு பகுதிகளுக்கு வழங்கப்படும். அவ்வளவுதான். திரைசேரியின் $2.5 பில்லியன் மோசடி தொடர்பான விசாரணைக்கு நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் மற்றும் அரச கடன் முகாமைத்துவ காரியாலயம் மாத்திரமே உட்படுத்தப்படுகின்றன. அதனால் நிதியமைச்சின் செயலாளர் பதவியில் இருப்பது சாதாரண விசாரணைக்கு தடையாக இருக்கப் போவதில்லை என பிரதி நிதியமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் பிரதியமைச்சர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னர் நாட்டின் அனைத்து முன்பள்ளிகளும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னர் நாட்டின் அனைத்து முன்பள்ளிகளும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் ஒரு முன்பள்ளியை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அதனை பதிவு செய்வது கட்டாயமாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்பள்ளி கல்விக்கான வேலைத்திட்டம் அமைச்சின் பாடப்பரப்பிற்கமைய எவ்வாறு செயற்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பில் மாத்திரை மாவட்ட செயலகத்தில் விழிப்புணர்வு நிகழ்வொன்று நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக ஸ்தம்பிதம் அடைந்திருந்த ஊடகவியலாளர் பிரகித் எக்னோலிகோட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பாக சட்டமாதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைகளை மீண்டும் ஆரம்பிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் 3 அடங்கிய நீதியரசர்கள் குழு தீர்மானித்துள்ளது. இந்த வழக்கு முன்னர் நாமல் பழலே, மகேன் வீரவன் மற்றும் சுஜீவ நெசங்க ஆகிய நீதிபதிகள் அடங்கிய 3 அடங்கிய குழு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. எனினும் நீதியரசர் நாமல் பழலே ஒழுக்காற்று விசாரணை காரணமாக பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டதாலும் நீதியரசர் மகேன் வீரமன் ஓய்வு பெற்றதாலும் இவ்வழக்கு விசாரணை பல மாதங்களாக தடைப்பட்டிருந்தது. இதனையடுத்து இந்த வழக்கை விசாரணை செய்வதற்காக பிரதம நீதியரசர் பிரேத்மே பத்மன் சூரசேனவினால் புதிய 3 அடங்கிய நீதியரசர்கள் குழு பெயரிடப்பட்டது. அதன்படி நயனா செனவரத்ன, நளின் ஹேவாவசம் மற்றும் லக்மாலி ஹேவாவசம் ஆகிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் இந்த வழக்கு நேற்று அழைக்கப்பட்டது. இந்த வழக்கு முன்னர் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் விசாரிக்கப்பட்ட போதிலும் நேற்று அது கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல வசித்த உத்தியபூர்வ இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது.
நேற்று வழக்கு அழைக்கப்பட்ட போது அதனை எதிர்வரும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் வாராந்தம் விசாரணைக்கு எடுக்க நீதியரசர்கள் குழு தீர்மானித்ததுடன் அன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு இரு சாட்சியாளர்களுக்கு அழைப்பாணை விடுக்கவும் உத்தரவிடப்பட்டது. 2010ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் ஊடகவியலாளர் பிரகித் எக்னொலிகொட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் சட்டமா அதிபரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கின் பிரதிவாதிகளாக இலங்கை ராணுவத்தின் கிரித்தலை முகாமின் கட்டளை அதிகாரியாக பணியாற்றிய கர்னல் ஷம்மி அர்ஜுன குமார ரத்ன உள்ளிட்ட ராணுவ புலனாய்வு பிரிவின் 9 உறுப்பினர்கள் பெயரிடப்பட்டுள்ளனர். மேதின கூட்டத்தில் நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சுதந்திர சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. கடந்த மேதின கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள ஒரு வழக்கு குறித்தும் அந்த வழக்கின் தீர்ப்பு எப்போது வெளியாகும் என்பது குறித்தும் குறிப்பிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன்படி ஒரு வழக்கின் தீர்ப்பு வெளியாவதற்கு முன்னரே அது குறித்த தகவல்களை பொதுவெளியில் பேசுவது நீதித்துறை சுதந்திரத்தில் தலையிடும் செயல் என்று சட்டத்தரணிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. ஜனாதிபதி அந்த கருத்துக்கள் வரும் பொதுவான அவதானிப்புகள் அல்ல என்றும் அதில் திகதிகள் மற்றும் காலக்கெடு தொடர்பான விவரங்கள் இடம்பெற்றுள்ளதால் இது மிகுந்த கவலைக்குரியது என்றும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதன்படி இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்துமாறு தலைமை நீதிபதிக்கு கடிதம் மூலம் அந்த சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களும் இந்த சம்பவத்தை விமர்சித்துள்ளனர். ஜேபிபி மேடைகளில் இருந்தே இனி நீதிமன்ற தீர்ப்புகள் அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி எழுப்பியுள்ளவர்கள் அதிகார பகிர்வு மற்றும் நீதித்துறையின் தனித்துவத்தை மதிக்குமாறு ஜனாதிபதி அனுரவை வலியுறுத்தியுள்ளனர். மாகாண சபை தேர்தல்கள் தவிர்த்த ஏனைய தேர்தல் சட்டங்களை மீளாய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக 12 உறுப்பினர்களை கொண்ட பாராளுமன்ற விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவினால் இது தொடர்பான அறிவித்தல் இன்று பாராளுமன்றத்தில் விடுக்கப்பட்டது. மாகாண சபை தேர்தல் சட்டங்கள் தவிர்த்த ஏனைய தேர்தல் சட்ட கட்டமைப்புகளை ஆழமாக மீளாய்வு செய்தல், அது குறித்த அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தல் மற்றும் நடைமுறையில் உள்ள சட்ட கட்டமைப்பை மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன் அமைப்பதற்கும் தேவையான முன்மொழிவுகளையும் பரிந்துரைகளை முன்வைத்தல் என்பன இந்த விசேட குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பிரதான பொறுப்புகளாகும். இந்த குழுவின் தலைவராக பேராசிரியர் AHMH அபயரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். ஏனைய உறுப்பினர்களாக கலாநிதி உபாலி பன்னிலகே, முனீர் முல்லாபர், சட்டத்தரணி சுனில் வட்டகல, ரவி கருணாநாயக், ஜேசி அளவத்துள்ள, ஹர்சன ராஜகருணா, கதிரவேலு சண்முகம் குகதாசன், ருவன் திலக்க ஜெயக்கொடி, சட்டத்தரணி துஷார் ஜெயசிங்க, மயில் வாகனம் ஜெகதீஸ்வரன் மற்றும் சந்திம ஹெட்டியாராச்சி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். வெலிக்கடை சிறைச்சாலையில் உள்ள சிறை தண்டனை அனுபவித்து வந்த கைதி ஒருவர் திடீரென வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் 3 சிறை காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொருளை போலீசாரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எப்ஜு வூட்லர் தெரிவித்தார். உயிரிழந்த கைதி கடந்த 3ஆம் தேதி வெலிக்கடை சிறைச்சாலையின் துப்புரவு பணிகளின் போது தப்பிச் சென்றிருந்ததுடன் அதன்போது சிறைச்சாலை அதிகாரிகளால் மீண்டும் பொறுப்பேற்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் குறித்த கைதி திடீரென நோய்வாய்ப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த போது இவ்வாறு உயிரிழந்துள்ளார். எவ்வாறாயினும் சிறைச்சாலை அதிகாரிகள் அவரை தாக்கியுள்ளதாக உயிரிழந்த கைதியின் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதற்கமைய இச்சம்பவம் தொடர்பில் வெலிக்கடை சிறைச்சாலையின் 3 சிறை காவலர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பொருளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் கோப்பாய் சந்திக்கும் பிரதேச செயலகத்திற்கும் இடையில் நேற்று நள்ளிரவு இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீடொன்றின் மதிலுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த இளைஞர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறை நோக்கி பயணித்த போது இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. சம்பவத்தில் கரவட்டி வடக்கைச் சேர்ந்த 22, 24 வயதுடைய இருவரை உயிரிழந்தனர். இருவரது சடலங்களும் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏம்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது $2 மில்லியன் அமெரிக்க லஞ்சமாக பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அந்த நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவை பிணையில் செல்ல அனுமதித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகமுவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன்படி சந்தேக நபரை $5 லட்சம் ரொக்கப்பிணை மற்றும் $100 லட்சம் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்துடன்
சந்தேக நபரின் வெளிநாட்டு பயணங்களுக்கும் நீதவான் தடை விதித்துள்ளார். இந்த வழக்கு கடந்த 28ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரான கபில சந்திரசேன சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரச குலரத்னவினால் அந்த பிணை கோரிக்கைக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பில் ஆஜரான அதிகாரிகள் அன்றைய தினம் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த நீதவான் பிணை கோரிக்கை தொடர்பான உத்தரவை இன்று அறிவித்தார். அரசு திரைசேரியில் சுமார் 80 கோடி ரூபாய் பணம் காணாமல் போயுள்ளது என்றும் இதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் நேரடி பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்கோட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை பணிமனையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் அனுப்பிய $, வருமானம் மற்றும் சுற்றுலாத்துறை மூலம் ஈட்டப்பட்ட மக்களின் பணமே இவ்வாறு மாயமாகியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியிடமிருந்து கடன் முகாமைத்துவம் பணிகள் நிதி அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்ட முதல் சந்தர்ப்பத்திலே இவ்வாறான பாரிய முறைகேடு இடம்பெற்றிருப்பது அரசின் நிதி முகாமைத்துவ கட்டமைப்பு முழுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளதை காட்டுகின்றது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிதி விவகாரம் தொடர்பாக பணி நீக்கம் செய்யப்பட்ட அதிகாரி ஒருவரின் மரணம் குறித்து திசா அத்தநாயக்க கடும் சந்தேகம் எழுப்பினார். அதிகாரியின் மரணத்தை போலீசார் முன்கூட்டியே தற்கொலை என தீர்மானிப்பது சிக்கலானது. அரசு தனது தவறுகளை மறைக்க உயிரிழந்த அதிகாரி மீது பழியை சுமத்த முயல்கின்றது. அனுபவமற்ற ஜேவிபி உறுப்பினர்களை திரைசேரியின் முக்கிய பதவிகளில் நியமித்ததே இக்குழப்பங்களுக்கு காரணம் என்றும் அவர் கூறினார். மே 1ஆம் தேதி மக்கள் எதிர்ப்பை தவிர்க்கவே எரிபொருள் விலை அதிகரிப்பை அரசு திட்டமிட்டு மே 2ஆம் தேதிக்கு மாற்றியது என்றும் அவர் குற்றம் சுமத்தினார். பெட்ரோலுக்கு 49% மற்றும் டீசலுக்கு 64% என அதிகப்படியான வரிகளை அரசு அறவிடுகின்றது என்றும் 1 லிட்டர் எரிபொருளில் $100 நட்டம் ஏற்படுவதாக அரசு கூறுவது முற்றிலும் பொய் என்றும் வெளிப்படுத்தினார். ஜனாதிபதி மே தின கூட்டங்களுக்கு பெருமளவிலான அரசு வாகனங்களையும் 2000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினரையும் பயன்படுத்தி சுமார் 30 முதல் 40 மில்லியன் ரூபாய் வரையிலான மக்கள் பணத்தை வீணடித்துள்ளார் என்றும் சாடியுள்ளார். நிதியமைச்சின் உதவி பணிப்பாளர் ரங்கர் நிசாந்தவின் மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை அறிக்கையை நாம் நிராகரிக்கின்றோம். இது தொடர்பில் சுயாதீனமான 2வது பிரேத பரிசோதனை நடத்தப்பட வேண்டும். நச்சியல் மற்றும் கைரேகை பரிசோதனை அறிக்கைகள் வெளிவருவதற்கு முன்னரே இது தற்கொலை என தீர்மானிப்பது பாரிய சந்தேகங்களை தோற்றுவிப்பதாக பிவித்ரிகல உரிமைவின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்தார். இந்த மரணம் தொடர்பில் அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டுகள் நிலவும் சூழலில் ஆளும் கட்சிக்கு நெருக்கமானவர்கள் அடங்கிய மருத்துவ குழுவின் அறிக்கையை ஏற்க முடியாது எனவும் நாட்டின் சிரேஷ்ட மருத்துவ சட்ட அதிகாரிகளை கொண்டு புதிய விசாரணை குழு நியமிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தவர் மேலும் குறிப்பிடுகையில் அதிர்ச்சியூட்டும் வகையில் உயிரிழந்த நிதியமைச்சின் உதவி பணிப்பாளர் ரங்க நிசாந்தவின் பிரேத பரிசோதனையை இளங்கரத்ன பண்டார, அஜித் ஜெயசேன, சம்பத் சேனதுங்க மற்றும் காமினி திசாநாயக்க ஆகிய சட்ட மருத்துவ நிபுணர்கள் அடங்கிய குழுவினர் மேற்கொண்டனர். உடலில் ஏற்பட்ட பல வெட்டுக்காயங்கள் காரணமாக அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டு மரணம் சம்பவித்ததாகவும் இது தற்கொலையாக இருக்கலாம் என்றும் அக்குழு முடிவு செய்துள்ளது. இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற விவாதம் சமூகத்தில் நிலவி வரும் நிலையில் முழுமையான பிரேத பரிசோதனையை மேற்கொள்ளாமல் இக்குழு ஏன் இத்தகைய முடிவுக்கு வந்தது என்று நாம் கேட்க வேண்டியுள்ளது. குறிப்பாக இந்த மரணம் தொடர்பான சந்தேகம் அரசாங்கத்தின் பக்கம் திரும்பியுள்ள பின்னணியிலும் பிரேத பரிசோதனைக்கு முன்னரே இது தற்கொலையா என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவித்த பின்னணியிலும் மருத்துவ குழு ஒரு முழுமையான பரிசோதனையை செய்திருக்க வேண்டும். ரங்க நிசாந்தவே கனடி மோசடியை கண்டுபிடித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முறைப்பாடு செய்தவர். இது போலீஸ் விசாரணையில் ஆரம்ப முறைப்பாடு மிக முக்கியமானது. அவ்வாறு இருக்கையில் முறைப்பாட்டாளர் மர்மமான முறையில் உயிரிழப்பது விசாரணையை தடுக்கும் செயலாகும். இத்தகைய சூழலில் ஜார் ஒருவருக்கு சந்தேகம் ஏற்படுவது இயல்பானது. நோயியல் அல்லது நச்சியல் அறிக்கைகள் வெளிவருவதற்கு முன்பே இது தற்கொலை என்று மருத்துவ குழு கூறியுள்ளது. ரத்தம் மற்றும் சிறுநீர் மாதிரிகளை பரிசோதிக்க நீதவான் உத்தரவிட்டிருந்தார். ஒருவருக்கு விஷம் கொடுத்து மயக்கமடைய செய்து பின்னர் காயங்களை ஏற்படுத்தி தற்கொலை போல சித்தரிக்க முடியுமா என்பதை உறுதிப்படுத்த அந்த அறிக்கைகள் அவசியம். அவை வரும்வரை எவராலும் அது தற்கொலை என்று உறுதிப்பட கூற முடியாது. இதனால் தான் மருத்துவ குழுவும் தற்கொலையாக இருக்கலாம் என்று மேலோட்டமாக கூறியுள்ளது. கத்தியில் உள்ள கைரேகைகள் யாருடையது? ரங்க நிசாந்தவை தவிர வேறு ஒருவருடைய கைரேகைகள் அங்கு இருந்ததா என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகள் வருவதற்கு முன்னரே முடிவுகளை அறிவித்தது ஏன்? ஏதேனும் ஒரு பலமான சக்தியின் அழுத்தம் இதற்கு இருந்ததா என்ற சந்தேகம் எழுகிறது. ஆடைகளில் இருந்த இரத்தக்கரைகள் அவருடையது மட்டும்தானா அல்லது வேறு ஒருவருடையதாக இருந்ததா என்பதும் ஆராயப்பட வேண்டும். இந்த மருத்துவர்கள் வெளிநாடுகளில் பயிற்சி பெற்றவர்கள். அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் சாட்சியங்களின்றி அவசரமாக முடிவுகளை
எடுப்பதையா கற்றுக் கொடுத்தார்கள் என்று கேட்க விரும்புகின்றோம். உலகில் தற்கொலைக்கு பல பொதுவான வழிகள் இருக்கும் போது மூன்று முக்கிய நரம்புகளை துண்டித்து தற்கொலை செய்வது என்பது அரிதானது. ஒரு நரம்பை வெட்டும் போது ஏற்படும் கடுமையான வலி மற்றும் இரத்தப்போக்கின் போது மற்ற நரம்புகளையும் வெட்டிக் கொள்ளும் மன உறுதி ஒருவருக்கு இருக்குமா என்பது சந்தேகத்திற்குரியது. மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது மனைவி முறைப்பாடு செய்துள்ளார். நீதவானும் சுகாதார பணிப்பாளரும் கூட இது குறித்து குறிப்பிட்டுள்ளனர். இவ்வாறான நிலையில் முழுமையான விசாரணையின்றி முடிவெடுப்பது ஏன்? இந்த குழுவில் உள்ள இருவர் பல்கலைக்கழக காலத்தில் JVP அமைப்பின் தீவிர செயற்பாட்டாளராக இருந்தவர்கள். ஒரு மருத்துவர் தற்போதைய சபாநாயகரின் நெருங்கிய நண்பர். அரசாங்கத்தின் மீது சந்தேகம் இருக்கும் போது பக்கச்சார்பற்ற குழுவை நியமிக்காமல் தமக்கு நெருக்கமானவர்களை நியமிப்பது ஏன்? மனைவியின் முறைப்பாடு, மரணத்தில் உள்ள மர்மம், முழுமையான பிரேத பரிசோதனை செய்யாமை போன்ற காரணங்களால் இந்த அறிக்கையை நாங்கள் நிராகரிக்கின்றோம். அரசாங்கம் உண்மையை வெளிப்படுத்த விரும்பினால் இலங்கையின் சிரேஷ்ட சட்ட மருத்துவ அதிகாரிகளை கொண்ட ஒரு சுயாதீன குழுவின் மூலம் இரண்டாவது பிரேத பரிசோதனையை நடத்த வேண்டும். இல்லையெனில் அரசாங்கத்தின் மீதான சந்தேகம் ஒருபோதும் நீங்காது என்றார். கடந்த காலங்களில் நாட்டை சூறையாடி மக்கள் சொத்துக்களை கொள்ளையடித்த ஊழல்வாதிகள் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு எத்தனைக்கின்றனர். ஆனால் ஜனாதிபதியின் பொறுமைக்கும் எல்லை உண்டு என ராஜாங்கனையே சத்தாரத்ன தேரர் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் செயலாளராக இருந்தவர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் மக்கள் விடுதலை முன்னிலையில் தோன்றுவதற்கு பயந்து தலைமறைவாக இருந்தனர். அமைச்சுகளின் செயலாளர்கள் மீது மக்கள் கடும் கோபத்தில் இருந்ததை நாம் மறக்க முடியாது. அன்று வீதியில் இறங்க அஞ்சியவர்கள் இன்று ஜனாதிபதியின் நட்பண்பையும் நிதானத்தையும் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு மீண்டும் ஆட்டம் போட தொடங்கியுள்ளனர். ஜனாதிபதி தனது நிறைவேற்ற அதிகாரத்தை பிரயோகிக்க தெரியாமல் அமைதியாக இருக்கவில்லை. அவர் மக்கள் மீது கொண்டுள்ள கருணையினால் பொறுமை காக்கின்றார். ஆனால் சுகேஸ்வர பண்டாரு, நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற துடிப்பது வேடிக்கையாக உள்ளது. நாட்டை பங்குரோத்தாக்கிவிட்டு மக்கள் சொத்துக்களில் சுகபோகம் அனுபவித்த இந்த திருடர்களுக்கு மீண்டும் ஒருமுறை மக்கள் ஆணை வழங்க தயாராக இல்லை. இவர்கள் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற துடிப்பது வேடிக்கையாக உள்ளது. நாட்டை வங்குரோத்தாக்கிவிட்டு மக்கள் சொத்துக்களில் சுகபோகம் அனுபவித்த இந்த திருடர்களுக்கு மீண்டும் ஒருமுறை மக்கள் ஆணை வழங்க தயாராக இல்லை. இவர்கள் மீண்டும் அதிகாரத்திற்கு வர முற்பட்டால் பழைய போராட்ட காலத்தை போன்றதொரு மக்கள் எழுச்சி உருவாவதை தடுக்க முடியாது. தற்போதைய ஜனாதிபதியுடன் இந்த நாட்டு மக்கள் கைகோர்த்துள்ளனர் என்பதை எதிர்த்தரப்பினர் புரிந்து கொள்ள வேண்டும். ஜனாதிபதியை விரட்டுவதற்கு 1 லட்சம் பேரை நீங்கள் திரட்டினால் உங்களை விரட்டியடிக்க நாங்கள் 2 லட்சம் பேரை திரட்டுவோம். மக்கள் சக்தியை சீண்டி பார்க்க வேண்டாம் என எச்சரிக்கின்றோம். அதேவேளை தற்போதைய அரசாங்கத்திலும் சில முறைகேடுகள் நடப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுமார் $2.5 மில்லியன் அல்லது 75 கோடி ரூபாய் நிதி மோசடி மற்றும் 600 லட்சம் டாலர் மாயமானதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து அமைச்சர் நலிந்த ஜெயதீச கருத்து வெளியிட்டுள்ளார். நாம் அரசாங்கத்தை பாதுகாக்கின்றோம் என்பதற்காக இவ்வாறான தவறுகளை நியாயப்படுத்த போவதில்லை. அரசாங்கமோ அல்லது ஜனாதிபதியோ தவறிழைக்கும் பட்சத்தில் அதனை சுட்டிக்காட்ட நாம் தயங்க மாட்டோம். ஊழலை ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்துவிட்டு மீண்டும் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க எவராவது முற்படுவார்களாயின் அவர்கள் எவராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். இழந்த பணத்தை மீள பெற்றுக் கொள்ள வேண்டும். தகுதியற்றவர்களை பதவிகளில் அமர்த்துவதை தவிர்த்து நாட்டை நேசிக்கும் ஊழலற்ற அதிகாரிகளை கொண்டு நிர்வாகத்தை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதியை கேட்டுக் கொள்கின்றோம். நாட்டை அளித்த பாதாள உலக கும்பல்கள், கள்ளு வியாபாரிகள் மற்றும் முறைகேடான வர்த்தகரிடமிருந்து நாடு மிகவும் சிரமத்திற்கு மத்தியில் மீட்கப்பட்டுள்ளது. மீண்டும் அத்தகையதொரு இருண்ட யுகத்திற்கு நாடு செல்வதை அனுமதிக்க முடியாது. எனவே தற்போதைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்து நேர்மையான பாதையில் அரசாங்கம் பயணிக்க வேண்டும். இல்லையெனில் 225 மக்கள் பிரதிநிதிகளையும் விரட்டியடிக்கும் மற்றொரு மக்கள் போராட்டம் வெடிப்பதை தவிர்க்க முடியாது என்றார். கொழும்பில் வீடொன்றில் பெருந்தொகை தங்க நகை மற்றும் பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திருட்டுச் சம்பவம் தெஹிவளை பகுதியில் வீடொன்றில் நேற்று முன்தினம் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வீட்டின் உரிமையாளர் வெளியூர் சென்றிருந்த நிலையில் இந்த கொள்ளைச் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த வீட்டில் கட்டட வேலையில் ஈடுபட்ட கும்பல் ஒன்றினாலேயே திட்டமிட்ட வகையில் கொள்ளையிடப்பட்டுள்ளது. ஆட்கள் இல்லாத சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு வீட்டுக்குள் சென்றுள்ள நிலையில் 30 பவுன் தங்க நகைகள் மற்றும் பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளது. கொள்ளையிடப்பட்ட கும்பல் தலைமறைவாகியுள்ள நிலையில் தெஹிவளை போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அண்மை காலமாக திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் மக்கள் மிகவும் கவனமாக செயற்படுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையர்களை இலக்கு வைத்து இந்தியாவில் இருந்து இயக்கப்படுவதாக கருதப்படும் புதிய வாட்ஸ்அப் காணொலி மோசடி தொடர்பில் இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழுவுக்கு அண்மைய நாட்களில் பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. கவர்ச்சிகரமான இளம் பெண்களின் புகைப்படங்களை கொண்டு போலி பேஸ்புக் கணக்குகள் மூலம் மோசடிக்காரர்கள் முதலில் நட்பை உருவாக்குகின்றனர். பேஸ்புக் உரையாடலை தொடர்ந்து பாதிக்கப்பட்டவரை வாட்ஸ்அப் செயலிக்கு அழைத்துச் சென்று காணொலி அழைப்புகளை மேற்கொள்கின்றனர். அழைப்பின் போது நிர்வாணமான தோற்றத்தில் தோன்றும் மோசடிக்காரர்கள் பாதிக்கப்பட்டவரின் முகத்தையும் சேர்த்து அக்காணொலியை பதிவு செய்கின்றனர் அல்லது டீப்
பேக் தொழில்நுட்பம் மூலம் ஆபாச காணொளிகளை உருவாக்குகின்றனர். இந்த காணொளிகளை பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அனுப்பிவிடுவோம் என மிரட்டி இந்த வங்கிக் கணக்குகளுக்கு பெருந்தொகையான பணத்தை அனுப்புமாறு வற்புறுத்துகின்றனர். சமூக வலைத்தளங்களில் அறிமுகமில்லாத நபர்களுடன் பழகும் போது அவர்கள் செய்யும் காணொளி அழைப்புகளை ஏற்கும் போதும் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும். இந்த மோசடியில் சாதாரண மக்கள் மட்டுமின்றி சமூகத்தில் செல்வாக்குமிக்க பல முக்கிய பிரமுகர்களும் சிக்கியுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதுபோன்ற மிரட்டல்களுக்கு உள்ளானால் பயந்து பணத்தை அனுப்ப வேண்டாம். உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திலோ அல்லது இலங்கை சைபர் பாதுகாப்பு அதிகாரிகளிடமோ முறையிடுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். டிஜிட்டல் உலகில் அறிமுகமில்லாத நபர்களிடம் பகிரப்படும் தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் உரையாடல்கள் பேராபத்தை விளைவிக்கும் என்பதால் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மன்னார் மோர்பீதி பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக தனது கணவனை கொலை செய்துவிட்டு அவரது உடலை துண்டு துண்டுகளாக வெட்டி உரப்பையில் போட்டு மலசல குழியில் போட்ட நிலையில் குறித்த சடலம் திங்கட்கிழமை மன்னார் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் மன்னார் மோர்பீதியில் வாடகை வீடொன்றில் வசித்து வந்த கணவன் மனைவிக்கு இடையில் கடந்த சனிக்கிழமை இரவு ஏற்பட்ட தர்க்கம் காரணமாக மனைவி தனது கணவனை தாக்கி கொலை செய்துள்ளார். பின்னர் சடலத்தை ஞாயிற்றுக்கிழமை துண்டு துண்டுகளாக வெட்டி உரப்பையில் போட்டு மலசல கூட குழியினுள் போட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக மன்னார் போலீஸ் நிலையத்தில் குறித்த பெண் சரணடைந்துள்ளார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த மன்னார் போலீசார் சடலத்தை பார்வையிட்டதோடு மன்னார் நீதவான் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோருக்கு தெரியப்படுத்தியதோடு கொலையை செய்த குறித்த பெண்ணையும் அழைத்து வந்தனர். பின்னர் நீதவான் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோர் வருகை தந்த நிலையில் சடலம் மலசலக்கூட குழியிலிருந்து எடுக்கப்பட்டது. உயிரிழந்தவர் மன்னார் வங்காளை பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடையவர் என தெரிய வருகின்றது. குடும்ப தகராறு முற்றிய நிலையில் மனைவியால் கணவன் கொலை செய்யப்பட்டு சடலம் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு உரப்பையில் போட்டு வீட்டின் மலசல கூட குழிக்குள் வீசப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோடு கொலை செய்த அவரது மனைவி மன்னார் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட குறித்த பெண் கடந்த 2 மாதங்களாக மன்னார் மோர்வீதியில் எவ்வித பதிவுகளும் இன்றே வசித்து வந்துள்ளது தெரிய வருகின்றது. இந்த நிலையில் குறித்த வீட்டில் உள்ள உடைமைகள் அனைத்தும் குறித்த பெண்ணை உரிமை கோரியவரிடம் அவரின் தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட 37 சீன பிரஜைகள் இலங்கையிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளனர். சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டிருந்த போது கைது செய்யப்பட்டு வெளிசர தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டிருந்த 37 சீன பிரஜைகளை இவ்வாறு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்கள் குடிவரவு குடியல்வு திணைக்களத்தின் விதிமுறைகளை மீறி சட்டவிரோதமான முறையில் நாட்டில் தங்கியிருந்ததுடன் பல்வேறு சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபட்டு வந்தனர். நாடு கடத்தப்பட்டவர்களில் 6 பெண்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்களை சீனாவிற்கு அழைத்துச் செல்வதற்காக அந்நாட்டின் 11 பாதுகாப்பு அதிகாரிகள் ஹட்டுனாக்கி விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தனர். இவர்கள் அனைவரும் நேற்றிரவு 10:50 மணியளவில் சீன ஈஸ்டர்ன் விமான சபைக்கு சொந்தமான MQ 714 என்ற சாதாரண பயணிகள் விமானம் மூலம் சீனாவில் உள்ள குன்மிங் நகருக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் தோல்வி அடைந்ததை அடுத்து தமிழக முதலமைச்சர் பதவியை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ராஜினாமா செய்துள்ளார். பதவி விலகல் கடிதத்தை தமிழக ஆளுநருக்கு அவர் அனுப்பி வைத்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக 59 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்த நிலையில் MLA வாய்ப்பையும் இழந்தார். முன்னதாக திமுக கூட்டணி தலைவர்களுடன் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நானே எதிர்பார்த்தேன், நான் வென்று விடுவேன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். ஒரு வருத்தம் இருக்குது. இவ்வளவு பேசிய மகன்களுக்கு, இவ்வளவு போராடிய பிள்ளைகளுக்கு, இவ்வளவு உண்மை நேர்மையுமா, இவ்வளவு மாற்று அரசியலை, தூய அரசியலை எடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் 10 லட்சத்தை வாக்கை போட்டு விழுக்காடு கொடுத்துருக்கூடாதா அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது. அவ்வளோதான். நான் வந்து உள்ளே போகணுன்னா அதில் எனக்கு உளவே உளமாற எனக்கு அதில் ஒன்றும் விருப்பம் இல்லை. அதில் ஒரு ஆள் போய் நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல. நாட்டை வெல்லாமல் 2-3 சீட்டை வந்து நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல. ஆனாலும் போயிருக்கலாம் மக்களின் குரலாக, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் குரலாக நாம் உள்ளே பேசியிருந்திருக்கலாம். அது வாய்ப்பு வரல. அது நம்முடைய தோல்வி இல்லை, அது மக்களின் தோல்வி தான். அதுக்கு ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் என் பிள்ளைகளுடைய உழைப்பு அசாத்தியமானது. நான் எதிர்பார்த்தேன் நான் வென்றுவேன், 5-6 பேர் நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். தம்பி இசை மதிவாணன் எல்லாருக்கும் வெற்றி வாய்ப்பை நான் கணித்தேன். அது நடக்கலை. அதனால ஒன்றும் இல்லை. நம்ம போய் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு போகிறோம், அவ்வளோதான். ஆனாலும் உங்கள் உழைப்பு அசாத்தியமானது. என் பிள்ளைகள், என் உடன் பிறந்தார்கள், என் உறவுகள்
பெரும்பாடு பற்றீர்கள்ங்கிறதுல நான் ரொம்ப மகிழ்வோடு அதை பகிர்ந்துக்கிறேன். இன்னும் கவலைப்படாதீங்க, இன்னும் 10 ஆண்டுகள் கூட நம்ம போராடுவோம், ஆனால் உறுதியாக வெல்லுவோம். அதில் எந்த மாற்றம் உங்களுக்கு வேண்டியதில்லை. எந்த காலத்திலையும் தமிழ் மீதும் என் தாயின் மீதும் என் தலைவன் பிரபாகரன் மீதும் ஆணையிட்டு சென்று தடம் பெறல மாட்டோம். தன்னலத்திற்காக சமரசங்களை செய்ய மாட்டோம். எவருக்காகவும் எதுக்காகவும் பதவிக்காக அற்ப பணத்திற்காக போயிட்டு சமரசம் செஞ்சுட்டு செய்ய மாட்டோம். அதில் வந்து எந்த சமரசமும் எங்களுக்கு இல்லை, நமக்கு இல்லை. நம்ம அதை செய்ய போகிறது இல்லை. நமக்கு அப்படி ஒரு வெற்றி தேவையும் இல்லை. நம்ம முழுக்க மக்களை நம்புகிறோம், 100 விழுக்காடு நம்புகிறோம். மக்கள் நம்மளை நம்புகிற வரை ஐயா குணங்குடி கனிபா அவர்கள் வந்து அவர் விடுதலைக்காக நான் போராடினேன். அவர் விடுதலை பெற்று வந்த பிறகு என்னை வீட்டில் வந்து சந்தித்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, மக்களை நம்பி நில்லுங்க, மக்கள் நம்பும்படி நில்லுங்க. இந்த வார்த்தை எனக்கு சொன்னாங்க. இன்னும் என் காதுகளில் கேட்குது. மக்களை நம்பி நில்லுங்க, மக்கள் நம்பும்படி நில்லுங்க. மக்களை நம்பி நிற்கிறோம், மக்கள் நம்பும்படி நிற்கிறோம். மக்கள் என்றைக்கு நம்புகிறாங்களோ அன்றைக்கி நமக்கு வெற்றி வரும். அது வரைக்கும் துணிஞ்சு நாம் போராடிட்டு இருப்போம். தலைவர் நமக்கு கற்பிச்சிருக்காங்க, வரலாறு நமக்கு வழிகாட்டுது, சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் போராடுவோம். அதில் என் உயிருக்கினியவர்கள் என் உடன் பிறந்தார்கள். கடலை தாண்டிட்டோம், கரை தான் இருக்குது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றார் பாருங்க, நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறியோ அதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு இருடாங்கிறார். நீ யாருக்கோ ஒருத்தருக்கு உழைக்கிறேங்கிற நம்பிக்கையை முதல்ல அந்த எண்ணத்தை கைவிடு. நீ பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக போராடுகிறாய், பாடுபடுகிறாய் என்கிற அந்த எண்ணத்தை கொண்டுருங்கிறாங்க. அதில் நம்ம உறுதியாக நிற்கிறோம். இப்போ அதில் என் அன்பிற்குரியவர்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், பேரன்பு என்று நான் நேசிக்கிறேனது நாம் தமிழர் சொந்தங்கள், உலகெங்கும் பரவி வாழ்கிற என் தாய் தமிழ் உறவுகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு துணையாக நில்லுங்க. கடந்த கால தேர்தலை விட என்னை கஷ்டப்படாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டாங்க. பிள்ளைகளுக்கு கட்டுத்தொகை போடுறது, கொஞ்சம் செலவுகள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் பெரும்பாலான இன உணர்வு உள்ள பெருந்தகைகள் நம்மளை கஷ்டப்பட விடலை. இப்போ முந்தைய தேர்தலில் நம்ம சிரமப்பட்டோம். இது வந்து நம்ம உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, அதில் நம்ம உறுதியாக போட்டிடுவோம். அதுக்கு அணியாமாவும் அதுக்கு தயாராகிடுவோம். 5 ஆண்டு காலம் இருக்குது. இந்த 5 ஆண்டு காலமும் நம்ம விளையாட்டு தான். நாம் 3வது பெரிய கட்சின்னு நம்ம சொல்லிக்கல, தேர்தல் ஆணையம் தான் சொல்லுது நம்ம 3வது பெரிய கட்சி ஆகிட்டோன்ட்டு. சில பேர் அவங்க இப்படி பெரிய கட்சி இதுதான், அப்படி இல்லை. உண்மையிலே நம்ம பெரிய கட்சியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். கோட்பாட்டளவில், கொள்கை அளவில் சமரசம் இல்லாமல் உறுதியாக நிற்கிறவன் எவனோ அவனே பெரியவன். நாம் உண்மையிலே ஆக பெரியவர்கள். அந்த நம்பிக்கையோடு என் பிள்ளைகள் இருங்க, களத்தில் இருங்க. நீங்கள் நடந்து போகும்போது விழுகிற நிழலாக உங்கள் அண்ணன் பின்னாடி வருவேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். என்றைக்குமே இந்த இனத்திற்கும், இந்த மக்களுக்கும், இந்த நாட்டுக்கும் நீங்கள் உண்மையாக இருங்க. நான் உங்களுக்கு உயிராக இருப்பேன். இது என் தலைவன் மேலே ஆணை. நீங்கள் இருங்க, நம்ம உறுதியாக வெல்லுவோம். தொடர்ச்சியாக நம்ம போராடி வென்று முடிப்போம். உலகெங்கும் பரவி வாழ்கிற என் தாய் தமிழ் உறவுகள், எங்களை ஆதரித்தவர்கள், ஆதரிக்காதவர்கள், எதிர்த்தவர்கள், விமர்சிக்கிறவர்கள், விமர்சித்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். இனி வரும் காலங்களில் உங்கள் பிள்ளைகள் எங்களை நாங்களே செதுக்கி கொண்டு இன்னும் சிறப்பாக, இன்னும் மேம்பட்டு களத்திலே செயல்படுவோம் என்கிற உறுதியை உங்களுக்கு இந்த நாளில் தருகிறேன். 10 ஆண்டுகளில் எளிய பிள்ளைகள் நாம் தமிழர் நிலத்தில் ஏற்படுத்திய அரசியல் தாக்கத்தை எந்த அரசியல் இயக்கமும் செஞ்சதில்லை. அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. சிறுக நம்ம வளர்ந்து வந்தாலும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், அதை யாரும் மறுக்க இயலாது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றுள்ளன. இதனைத் தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் வெற்றியாளர்களின் விவரங்கள் முழுமையாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன.
அதன்படி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் கட்சியாக இருந்த திமுக 73 எதிர்க்கட்சியாகியுள்ளது. இது தவிர திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் அதிர்ச்சி தோல்வியடைந்துள்ளார். கொளத்தூரில் போட்டியிட்டு தமிழக வெற்றிக் கழக வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார். இந்த நிலையில் அதிமுக 53 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதிகளிலும், தேமுதிக 1 தொகுதியிலும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 1 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. திமுக மட்டும் 59 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மறுபக்கம் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட்ட பாமக கட்சி 4 தொகுதிகளிலும், பாஜக 1 தொகுதியிலும், அமமுக கட்சி 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அதிமுக 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 34.92% வாக்குகளையும், திமுக 24.19%, அதிமுக 21.21% வாக்குகளையும் பெற்றுள்ளன. வாக்குகளை பொறுத்தவரை தமிழக வெற்றிக் கழகம் அதிகபட்சமாக 1,76,26,209 வாக்குகளையும், திமுக 5,89,500 வாக்குகளையும், அதிமுக 1,04,62,146 வாக்குகளையும் பெற்றன.